ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் பண்ண போகிறோம். நம்ம கடாயில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதத்துக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் இருக்க அந்த உருளைக்கிழங்கு கடிச்சிட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம உருளைக்கிழங்குல வேறு சாதத்துக்கு சைட் டிஷ் பண்ணிப்போம். இன்றைக்கி அதிலே சாதம் பண்ணுறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதோட அளவு எல்லாமே நீங்கள் செய்ய போகிற சாதத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 3 to 4 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சாலே பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். பாருங்கள், எண்ணெயிலே வேக வச்சு எடுங்க. அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வெந்த பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசமும் போகணும். அந்தளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பின்னாடி பச்சை வாசம் எல்லாமே போன பின்னாடி நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சாதம் தான் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். சாதத்தை சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். சாதம் சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கடகடன்னு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாலே ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ மெதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதத்தோட அந்த வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ் தேவைப்படாது. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.